ஒரு தெலுங்கு ரோம்காம் டிராமாவான ஹேஷ்டாக் சிங்கிள் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரிங்க. ஸோ படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கிறாப்ல. ஸோ இவர் வந்து ஆடி ஷோரூம்ல வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பூர்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயின்ல தான் மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட கார் வாங்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பேசி அவங்க கிட்ட பழகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம இவானா வந்து ஸோ இன்சூரன்ஸ் போடுறதா சொல்லி அவங்க ஒன் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காதலிக்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் தான் இந்த ஹேஷ்டாக் சிங்கிள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரோம்காம் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ காதலுமே நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா காமெடியுமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து வெனிலா கிஷோரோட நிறைய போர்ஷன்கள் வயிறு குழுங்க சிரிக்க வைக்குது. ஹீரோவோட அந்த லவ் ஸ்டோரியில புதுசாலாம் எதுவுமே கிடையாது, பழசு தான். ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரெசன்டேஷன்ல பண்ணியிருக்கனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இவானா ஒன் சைடா நம்ம ஹீரோவை எதுக்காக காதலிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செகண்ட் ஹாப்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஸ்ரீ விஷ்ணு கதாபாத்திரம், வெண்ணிலா கிஷோர், இவானா, அதுக்கப்புறம் அந்த பூர்வாங்கிற கதாபாத்திரம் நடித்த ஹீரோயின் சொல்லி இந்த 4 கதாபாத்திரங்களை எழுதுகிற விதமும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. படத்துல சாங்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். தமிழ் டப்பிங்கோட கேட்கறதுக்கும் அந்த சாங்ஸ் நல்லா இருக்கு. பிஜிஎம்ஸும் ஓரளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஆனால் கண்டிப்பா உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணும். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.